எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லவ் பை எனபடிக் அப்படிங்கிற ட்ராமா எபிசோட் 1 நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எபிசோட் 2 போகிறோம். எபிசோட் 2 என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் நான் நிறைய போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இளவரசியும் இளவரசருக்கு பிடிக்காத திருமணம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கல்யாணம் எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட்டில் இளவரசர்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அரசுக்காக தான் திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லி அதை வந்து வாக்குறுதி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இளவரசி ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இளவரசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இஷ்டம் இல்லை இந்த கல்யாணத்துக்கு வந்து விருப்பமே இல்லை, இவன் கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த அசிஸ்டன்ட் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் டேன்லி. ஸோ வேலைக்காரி பொண்ணு பேர் டேன்லி. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, டேன்லி துணிமை பையெல்லாம் எடுத்து வச்சுரு, நான் வந்து போகிறேன், இங்கே இருக்க கல்யாணத்துக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை இஞ்சி கிளம்பும்போது கரெக்டாக அவர் வந்துடுறாரு. யார் அப்படி பண்ணிக்கிறேன், இவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் வந்திருக்கிறாங்க. இளவரசி நீங்கள் எங்கே போகிறீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க, இருங்க அப்படிங்கிறது இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இளவரசன் சொல்லுவார், நம்ம இளவரசியை வந்து காப்பாற்றுறாங்கல்ல, இளவரசர் காப்பாற்றினால தான் உங்களுக்கு வந்து இப்படி வந்து உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல தான் நான் வந்து உங்களுக்கு கூட வந்து இருக்க முடியும், அது வரையும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு நம்ம அந்த இது வந்து அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவார். இவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட ஒரு அசிஸ்டன்ட் வந்து கூட வந்து இவங்க வந்து அமைஞ்சு வச்சிருக்காங்க, இளவரசி பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து போகும்போது அந்த வந்து இப்போ எப்படி சொல்ல பார்த்துருப்போம், போரில் சண்டைகள் நடந்திருக்கும், அதுவும் வந்து அதை சொல்கிறாங்க, இளவரசர் தான் காப்பாற்றினாங்க, அவங்கள தான் உங்களை பாதுகாத்துனாங்க, அதனால் உங்களுக்கு இங்கே இருக்கதா சேஃப் இளவரசி அப்படிங்கிற. எனக்கு இஷ்டமே இல்லையா எனக்கு கல்யாணத்தில் எப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இளவரசி சொல்லிட்டு இருக்க புரியுது. அதனால் அவங்க அங்கே போனேன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவார், உங்கள் அப்பா விடுவாரா, அதனால் தயவு செஞ்சு சும்மா இருங்க அப்படின்ட்டு அவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு அந்த அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இளவரசி வந்து எனக்கு தான் வந்து எப்படின்னு தெரியல, நானும் மயக்கிற திட்டத்தை வந்து என்ன வந்து தெரியல, அது வந்து நான் வந்து அந்த சட்டியிடம் கிட்டல அப்படின்னு அந்த பொண்ணு அவர் சொல்கிறாரு, தீரா 6 மணிக்கு வச்சுருந்த நிறைய திட்டம் வச்சிருப்பியே, எப்படி ஒரு பண்ணு அப்படிங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு சட்டியில் எப்படி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அது இளவரசி சொல்ல, சரி இருங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று தரேன் அப்படின்ட்டு காட்டுறாரு. இதுதான் வந்து ஒரு மணி. இந்த மணியை வந்து என்ன அப்படின்னா 6 மைக்களுக்கு உண்டான ஒரு மணி, அதாவது அவங்க காதல், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த நினைவுகளை வந்து கூட்டி கொடுக்கும் அந்த மணியை வச்சு. ஸோ அந்த மணியை இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான வந்து இதுக்கு வந்து அந்த மணியில் காட்டிடும். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து எதிர்பார்த்து பயந்துருக்குறாங்க, அதிகமாக வந்து எதிர்பார்த்து பயந்துருக்குறாங்க, இப்போ அதை வந்து மணியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த இளவரசியோட அசிஸ்டன்ட் வந்து அந்த இளவரசிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சிரிக்குது, இது 6 மைக்கள் மணி தானே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் வந்து சாக்கரையாக யூஸ் பண்ணணும், இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இளவரசிக்கு வந்து அந்த பிரேஸ்லெட்டுகளை மாட்டி கொடுத்துறாங்க. மாட்டி கொடுக்கும்போது மேலே வந்து அது வந்து இளவரசி லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதாவது இளவரசி லைட்டாக கண்ணை மூட நம்ம இளவரசி ரூம்கள் சந்திக்க அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆக லவ்ஸ் கிஸ் இதெல்லாம் கொடுக்கு. பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்து இவன் ஆச்சரிய பார்த்துட்டேன், அந்த அசிஸ்டண்ட்டும் ஆச்சரிய பார்த்துட்டேன். இந்த அசிஸ்டண்ட் கிட்ட போகிறது பார்த்தா, அதாவது இவங்க ரொம்ப கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறது அந்த அசிஸ்டண்ட் உடனே சொலுக்கு போட்டாலே போதும், அந்த வந்து மறைஞ்சிடும், அந்த நினைவு வந்து மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலராக வந்து ஆயிடும், அதாவது அந்த மைக்கில் வந்து ஆரஞ்சு கலராக வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குறா, நான் என்னையே மைக்க டிக்கலாம், ஆமாம் இது வந்து உனக்கு பயிற்சி தான் தந்தேன், இது எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு தான் சொல்லி தந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த அசிஸ்டன்ட். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்கிறா டேன்லி. அந்த டேன்லி என்ன சொல்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறான்னா, இளவரசி நீங்கள் பயங்கரமாக மயங்கிட்டீங்க, நான் உங்கள் பக்கத்தில் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். என்ன அப்படியா அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகுறான். இதெல்லாம் நைட்டு அந்த மணியை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பார்த்து சாக்கரையாக தான் யூஸ் பண்ணணும் இந்த மணியை, இல்லைன்னா வந்து உன்னை சூனிக்காரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கல்யாணமே அப்படின்ட்டு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியுது அப்படின்ட்டு அவங்க வந்து இதை வச்சு அவர் என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மணியை வச்சு நான் எப்படியாவது மயக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான். அது போல் காலையில் ஆயிடுது. அப்போ நம்ம இளவரசர் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து காட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அங்கங்கே நடக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்கு, இதை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்தணும், இது வந்து அப்பா கிட்ட பேசணும், இந்த கல்யாணம் எனக்கும் இஷ்டம் இல்லை, இந்த இளவரசி பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு உட்காந்த சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து காமெடி ஃப்ரெண்டு வந்து இவர் தான் வந்து பயங்கரமாக காமெடிஸ் பண்ணுவார், காமெடியும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இவர் வந்து வரும்போது என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பேசிட்டே இன்றைய வருவார். அதுக்கப்புறம் இளவரசருக்கு வந்து லைட்டாக அவருக்கு பிடிக்காம போய்க்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் அப்படி தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, இவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது எதுக்காக 2 பேர் கூப்பிட்டு அப்படின்னு இளவரசர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பாய் வரான், அதாவது வந்து சின்ன பையன்
வர ஒரு அசிஸ்டண்ட்டாக, அதாவது இளவரசர் வந்து இளவரசி உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்காங்க இளவரசி அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேர் பின்னால் போய் ஒடிச்சிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன பண்ண போகிறா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உள்ள வர சொல்ல அப்படின்ட்டு அவர் இளவரசர் உள்ள வர சொல்லி, அதுக்கப்புறம் அவள் எதுக்காக வந்திருக்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மணி வச்சு எப்படியாவது டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இளவரசியை பார்க்க அவர் அப்புறம் இளவரசி ஜோயோவுக்கு வணக்கம் அப்படின்ட்டு இளவரசி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து தெரியுது நம்ம இளவரசருக்கு வந்து கொஞ்சம் கோச்ச சபம் பெண்கள் தொட்டாவே பிடிக்காது, அதுக்கப்புறம் அவருக்கு இது பிடிக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவர் அங்கங்கே வந்து தோல்றா இந்த இளவரசி எங்கேயும் அசையாமல் இருக்குதா அமைதியாக இருக்கிறானா, அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தோல்றா. அந்த நேரத்தில் வந்து அவங்க 2 பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே தொட அவனுக்கு வந்து கோச்ச சவப்பட்டு அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு இவன் வந்து வெளியே போறியா அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவன் நல்லா மாட்டிக்கிட்டான் மக்கள்னா அந்தளவுக்குல இவன் வந்து இளவரசர் வந்து அரசாகணும் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இவன் 2 பேர் வந்து இவன் நல்லா மாட்டிக்கிட்டான் போல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை ஒரு பின்னால் ஒழிச்சிட்டு இருந்து அப்போ இளவரசி வந்து என்ன நான் வெளியே போகணுமா, ஆமாம் வெளியே இப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பேசிட்டே வராங்க. நல்லா மாட்டிக்கிட்டே நமக்கு நல்லா மனசுலேயே பேசி புலம்பிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டாளா அப்படின்னு எட்டி பார்க்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சிரிக்கிறாங்க. இப்போ இவன் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்போ இளவரசர் வந்து ஒரே மாட்டுக்கு அந்த பையனை கொண்டு ஒரே மாட்ட சொல்கிறாரு இளவரசர். அப்போ வெளியே போய் ஒரே மாட்டிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து காமெடி ஃப்ரெண்டு வேறு எங்கே போவார், அவங்க அப்பா அரசர் பார்க்கறதா போகிறாரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 4 பேர் வந்து குதிரையில் ஏறிடுறாங்க. இளவரசர் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறான், அவனும் வந்து கூட ஏறிடாப்புல 4 பேர் குதிரையில் ஏறி போகிறாங்க. ஸோ போயிட்டு வரும்போது பேசிட்டு வராங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு நிறுத்தவே சொல்ல மாட்டேறாரு. ஏன் என்ன ரீசன் தெரியல. அதனால் வந்து எப்படி நிறுத்திருக்கோம் அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு ஐடியா பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணு மூலியமாக வந்து கல்யாணத்தை நிச்சயத்தை நிறுத்த வைக்கணும், அதுக்கு ஏதோ வழி இருக்கா அப்படின்ட்டு பேசிட்டே வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து நிச்சயத்தை நிறுத்தக்கும் உங்கள் அப்பாவுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால வேறு வழி இல்லாமல் ராஜா ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறாரு. அது என்ன ஐடியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட நீ ஒரு பொண்ணாக நினச்சும் அப்படின்ட்டு அவன் வந்து இவனும் ஒரு காமெடி தான் போக வந்து எப்படி தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம இளவரசி ரூமில் உட்காந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அவ கூட ஒரு ஸ்டாண்டிங்கில் இருந்து பொண்ணு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறா இளவரசர் ஹாலில் உட்காந்துருக்காரு அவங்களை பார்க்கணும் போல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வா அப்படின்னு அதாவது வணக்கத்தை ஆரம்பிச்சுட்டு நீ வந்து வரலாதான் நானே அவனை பார்க்க வந்துட்டேன் அப்படின்ட்டு இளவரசர் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக நான் உங்ககிட்ட வந்துட்டு அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவள் ரொமான்ஸ் பார்க்குற மாதிரி அதாவது ஏதோ நான் அசையாமல் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறா. அது வந்து அவளுக்கு எதுன்னு தெரியல. அவருக்கு கொஞ்சம் சப்பாப்பட்டு அது பக்கத்தில் அசிஸ்டன்ட் வந்து பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படுறாரு. இவன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இளவரசி அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு இவங்களோட ஆச்சரியப்படுத்த அதுக்கப்புறம் வந்து அங்கே போக கையில் அங்கே போகிற மாதிரி போக அசிஸ்டன்ட் கூட ஒரு பக்கத்தில் போய் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து ஒரு புக்கு கொடுக்குறான். இந்த புக்கு வந்து எதுக்காக இருக்கா பெண்களுக்காக வழிமுறைகள் பெண்கள் எப்படி நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு வந்து இந்த கொடுக்குறாப்புல அந்த அசிஸ்டன்ட். அந்த கொடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் எப்படி நான் புக்கை படிப்பேன், எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதாவது அதுக்கு முன்னாடி மனசுலேயே நினச்சிட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இளவரசர் சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த புக்கு படித்து எங்கே ஒப்பிக்கணும், அப்போ தான் வந்து கல்யாணம் இல்லைன்னா அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அங்கங்கே பேச அப்படியே ரொம்ப ஸ்டார்ட் ஆக அப்படியே அவரோட கோச்சு சோட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோன்னே என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை வந்து பேசிட்டு இருக்கிறா. நான் புக்கே படிக்க மாட்டேன், எப்படி புக்கு படிக்க வைக்கிறான் இவன் இது பண்ணுறானே அப்படின்ட்டு புக்கு வந்து பார்க்குறேன். இத்தனை புக்கு நான் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கொட்டு சொல்லிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு வந்து இளவரசி உங்கள்கிட்ட நிறைய திட்டத்தை இருக்குது, அந்த திட்டத்தை வச்சு நீங்கள் என்ன சமாளிங்க அப்படின்ட்டு வந்து அதை சொல்லிட்டு இருக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஆனால் அப்படின்னால என்ன ஆகுது அப்படின்னா இளவரசர் கரெக்டாக ஹால் உட்காந்துருக்கு. அந்த இளவரசி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா இப்போ அதாவது நேற்று அவங்ககிட்ட புக்கு கொடுத்தாங்களே ஹீரோ வந்து சொல்ல நேற்று வந்து உங்களுக்கு புக்கு கொடுத்தாங்க, அந்த புக்கு வந்து நீ படிச்சு காட்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்துருக்கிற இந்த இளவரசி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்கங்கே கையில் காலில் துணிமடியில் பிள்ளை எல்லா பக்கமே ஒட்டி வச்சு பேப்பர் எழுதி ஒட்டி வச்சரா இளவரசி. இதெல்லாம் வந்து அவளுக்கு என்ன பண்ணுறா ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவள் வந்து பேப்பர் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறா. அவள் வந்து இதுதான் திட்டம் அப்படின்னு சொல்லி பேப்பர் பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்கள் சுத்தமாக பிடிக்கும், அதாவது என்ன பண்ணிட்டுக்கலாம் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எதாவது சரித்திட்ட வந்தா அப்படின்ட்டு. அதாவது அங்கே பேச அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டாண்டிங் வந்து கழுத்து ஒடிக்கிற மாதிரி நடிக்க அந்த பொண்ணு வந்து கழுத்துக்கு பின்னால் ஒட்டி வச்சிருக்கிறா. அதெல்லாம் பார்த்து சொல்ல அப்புறம் வாட்டு பின்னால் அங்கங்கே சேத்துல கண்ணு தெரியாத இடத்துல வந்து ஒட்டி வச்சரா. அங்கேயே நடத்து பேசிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இது வந்து ரொம்ப இதாகிடுச்சு, இந்த இளவரசி இப்படி பண்ணுவாங்க கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாரு நீ இப்படி பண்ணுறது சரியில்லை என்ன அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் நீ என்னையே சந்தேகப்படுகிறீங்களா, அதாவது உடம்பு ஃபுல்லாக இருக்கிறா அப்படி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் தெரியுது அந்த பின்னால் இருக்க அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து ஒட்டி வச்சிருக்கிறா. அதாவது ஒட்டி வச்சு அது மாதிரி பேசி வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி அந்த மாதிரி படிக்க வச்சிருக்கா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் அந்த 2 சகோதரர் வந்து காமெடி போட்டு சிரிக்கிறாங்க. இளவரசி இப்படி பண்ணுற மாதிரி ஆனால் இல்லையே அப்படின்ட்டு வந்து காமெடியாக வந்து பேசியிருக்கிறாரு. அப்படி இளவரசி இருக்க அவனுக்கு செம்ம காண்டாகுது. அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில்
சரி இது கல்யாணம் என்ன பண்ணுறது தெரியல, எப்படியாவது போனப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் இளவரசி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட நான் எப்படி இருக்க முடியும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு வராது இல்லையா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வராங்க. இவங்க சந்திக்கிறாங்க இளவரசி கூட. அதாவது நீங்கள் யார் எதுக்காக வரீங்க அப்படி கேட்குறேன். அதில் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இளவரசர் ஃப்ரெண்டு, அதனால உங்கள் பேசுறதுக்காக தான் வந்து உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால கம்மன் உட்காந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கூட்டு உட்காந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவரை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் இளவரசியோடு சொல்கிறான். அந்த இளவரசி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இளவரசியை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர், இளவரசரை பற்றி சொல்லுங்கள் அப்படியே இளவரசியை வந்து அவள் கேட்குறான். ஆமாம் அவள் ஃப்ரெண்டு தான், அதனால் வந்து அவன் பார்த்து நான் சொல்கிறேன், அதனால் வந்து நீ என்ன ஒன்று இவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம தான் நம்பரோட ஐட்டமே, இளவரசரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ அவரை காது தொட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காதல் தான் பிரச்சனையா அப்படின்னு அதை வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு போல் ஆயிடுது. இந்த நைட்டு போல் ஆன பின்னால் என்ன ஆகுது அப்படி படிக்கணும்னா, நம்ம இளவரசரோட ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கா இல்லையா, இவன் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறான். அந்த இளவரசியோட அசிஸ்டண்ட் வந்து என்ன கிட்ட கேட்கறதுக்கு அவள் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன கேட்குறான் அப்படின்னா, எதுக்காக வந்து கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது இளவரசி பாட்டு கொஞ்சம் தெரியணும், எப்படி ஆண்களுக்கு வந்து எப்படி வழிமுறை எப்படி இருக்கும், அதாவது ஆண்கள்கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க அப்படின்ட்டு வந்து தெரியல அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்ல அவங்க சுத்தமாக இருக்கணும், அழகாக நீட்டாக இருக்கணும், அப்போ வந்து இளவரசிக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது சரி 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 ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட் வந்து போகிறான். என்னடா பண்ண போகிறான்னு தெரியாமல் அவன் வந்து பொண்ணு முடிச்சுட்டு அப்படி இளவரசி வந்து உள்ளே வராங்க. அந்த பொண்ணு கூட்டு உள்ளே வரும்போது என்ன ஆகுது பிடிக்கிறா, அங்கே எங்கேயும் போட்டு வந்து குப்பையாக போட்டு வச்சுறான் அந்த அசிஸ்டண்ட். இதெல்லாம் வந்து அவனோட பிளான், அதாவது இவங்களை எப்படியாவது பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் படியே வந்து இவன் வந்து குப்பையை அங்கே போடுற மாதிரி போட்டு வச்சுறான். அதுக்கப்புறம் வந்து இளவரசியை உள்ள வந்து பார்க்குறாங்க. வாங்க இளவரசி அப்படின்னு உள்ள கூப்பிட்றான் அசிஸ்டண்ட்டு. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து என்ன குப்பையை கணக்குது ஐயே அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்னடா பண்ணிடுவோம் அப்படின்னு மறக்கிறாரு. இல்லை இளவரசி என்னை நம்புங்க, இதெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நல்லா பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சமயத்தில் நம்ம இளவரசர் என்ன பண்ணுறாரோ இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவர் கழுத்துலேருந்து அந்த கட்சி எடுத்து அப்படியே துடைக்கிற மாதிரி அவர் இளவரசி கிட்ட கொண்டு போகிறோம். என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து என்னையே இன்னைக்கு கலைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அதுக்கப்புறம் இளவரசர் டேபிள் மேலே உட்காந்துருக்குற எப்படி இருக்கே நல்லா இருக்கா ரூமு அப்படின்ட்டு சொல்கிறா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா வெளியே சுத்தமாக இருக்கீங்க, ரூமுக்குள்ளே மட்டும் இப்படி இருக்கீங்க, எனக்கு எப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு டேன்லி வந்து வெளியே போய் சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வெளியே போகிறத பார்த்து அந்த அசிஸ்டண்ட்டு வெளியே போயிடறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசிட்டு இருக்கிற சாக்குற எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், நானும் சுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கும் வேலை செய்ய அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து என்னடா பழத்தை சாப்பிடாங்க போது பழத்தை கடிச்சு வச்சிருக்கிறானே அப்படின்ட்டு பார்க்குறாரு இளவரசர். அதுக்கப்புறம் இவங்களாம் நல்லா பேசிகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு வந்து இதான் சாக்காடுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அவருக்கு இளவரசருக்கு இவன் பண்ணுறதை பார்த்து கடுப்பாக அந்த மணியை கட்டி கரெக்டாக வந்து காது கிட்ட கொண்டு போய் வைக்கலாம். அது வந்து லைட்டாக 6 ஷேடாக மாறும். அதுக்கப்புறம் சின்ன வயசில் நினைவுகளாக ஆரம்பிக்குது. இளவரசர் ஹீரோ வந்து சின்ன வயசுல நெருப்புனா நம்மளுக்கு பயம் சொன்ன இல்லையா, நெருப்புனாதே பயம் சீரியஸாக பயம். அந்த பயத்துக்கு வந்து இவன் வந்து கொஞ்சம் அப்படி அதாவது அது வந்து எப்படி சொல்கிறது, பயத்தையே அவருக்கு இதுவும் ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து இவர் வந்து எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அதுக்காக வந்து திட்டத்தோடு வந்திருக்கிறார். அதுக்காக வந்து கரெக்டாக நடக்க தான் முடிச்சதுமே அவர் சொடக்கு போட்டோன்னே கரெக்டாக, அதாவது நான் அந்த மணியை வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிற மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும் அப்படின்ட்டு சொல்லி அதை பேச வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீ என்ன பண்ண, நீ என்ன செத்து பண்ண, நீ யார் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் நீ யாரா, நான் உங்களோட மனைவி அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் அன்புக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, உங்களுக்கு அரசுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போவேன், அதனால் வந்து நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தான் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணேன், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு இளவரசர் சொல்கிறார். அப்போ நீங்கள் அரசுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு இளவரசர் கேட்கு. ஆமாம் அப்போ வேறு எதுக்காக, உங்களுக்கு அன்புக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கும்போது சரி இதுதான் சாக்கானுன்னு சொல்லி இதோட நம்ம கதையை வந்து எபிசோட் 2 வந்து முடியுது. ஸோ இதுதான் மக்களே எபிசோட் 2. அடுத்தது பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க பண்ணிட்டு பிள்ளைங்க ஒன்று கிளிக் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.